Hello friends, இன்னைக்கு previous year questions database management system some important questions previous net examsல கேட்ட questions revision பண்ண போறோம். இதுல வந்து a schema describes இது வந்து first question. schema அப்படிங்கிறது என்னன்னா இப்போ database ஓட டிசைனை தான் வந்து நம்ம ஸ்கீமான்னு சொல்றோம். இந்த டிசைன் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். இந்த டேட்டா பேஸோடைய இந்த டிசைன் வந்து அதாவது இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைனை வச்சு நம்ம ஓவராலா இந்த டேட்டா பேஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த டேட்டா பேஸ் ஸ்கீமா வந்து என்ன சொல்லும் அப்படின்னா இது வந்து எப்படி டேட்டா ஆர்கனைஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்றதுதான் வந்து இந்த ஸ்கீமா அப்படிங்கிற டேர்ம். அண்ட் இந்த ஸ்கீமாவை வந்து சொல்றப்போ நம்ம ஸ்கீமா டயக்ராமை யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்வோம். அண்ட் இந்த ஸ்கீமா டயக்ராம்ல நம்ம ஒன்ஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட டேட்டாவை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அந்த டயக்ராமை வச்சு நம்ம வந்து அது என்ன மாதிரியான டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் மோரோவர் தட் இந்த ஸ்கீமால பார்த்தா டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஸ்கீமா இருக்கு. அதாவது வியூ ஸ்கீமா, லாஜிக்கல் ஸ்கீமா, பிசிக்கல் ஸ்கீமான்னு இன்னும் இன்டெப்தா அந்த கான்செப்ட் வந்து போகும். வியூ ஸ்கீமாலையும் லாஜிக்கல் ஸ்கீமா, பிசிக்கல் ஸ்கீமா மொத்தமா டோட்டலா பார்த்தோம்னா எப்படி வந்து டேட்டா எலிமெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரைப் ஆயிருக்கு அண்ட் அதோடைய ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி ஸ்ட்ரக்சர்டா இருக்கு அண்ட் அந்த ரெக்கார்டுக்கு வந்து என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கு, ரெக்கார்ட்ஸுக்கெல்லாம் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான் வந்து இந்த ஸ்கீமா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து டோட்டலா ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். எம்ப்ளாயி இருக்காங்க அண்ட் டிபார்ட்மெண்ட்னு ஒரு டேபிள் இருக்கு. தென் வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கு. இப்போ இதை நம்ம டிஸ்கிரைப் பண்றப்போ எம்ப்ளாயி அண்ட் டிபார்ட்மெண்ட் இது ரெண்டும் ரிலேட்டடா இருக்கும். தென் எம்ப்ளாயி அண்ட் ப்ராஜெக்ட் இது ரெண்டும் வந்து ரிலேட்டடா இருக்கும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம மென்ஷன் பண்றப்போ எப்படி பண்ணணும், எப்படி எந்த எம்ப்ளாயி எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பையும் அண்ட் எந்த எம்ப்ளாயி என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கறத சொல்றதையும் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஷனா நம்ம கொடுத்திருப்போம். இதுதான் வந்து ஓவராலா ஸ்கீமான்னு சொல்லுவோம். ஸ்கீமா அப்படிங்கிறது ஒன்னும் இல்ல, அது வந்து ஒரு விஷுவல் டூல் தான். சோ இந்த ஸ்கீமா டிஸ்கிரைப்ஸ் என்னன்னா டேட்டா எலிமெண்ட்ஸ் இருக்கும் அண்ட் அதோடைய ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்கும் அண்ட் ரெக்கார்டுக்கான ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படிங்கறதையும் நமக்கு தெரியப்படுத்தும். இந்த ஓவரால் வியூவை தான் நம்ம ஸ்கீமான்னு சொல்றோம். சோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபவ். A schema describes data elements இருக்கு, records and files இருக்கு, record relationship இருக்கு. So answer வந்து all of the above. இப்ப இந்த 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம all of the above கொடுக்கிறோம். சம்டைம்ஸ் வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு 3ஆவதா வேற ஒரு ஆப்ஷன் கொடுக்கறப்போ நம்ம அதை பார்த்து கரெக்டா சூஸ் பண்ணணும். ஸோ அப்ப ஸ்கீமா வந்து ஓவராலா டேட்டா எலிமெண்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் அண்ட் ரெக்கார்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது தான் நம்ம ஸ்கீமான்னு சொல்றோம். செகண்ட் கொஸ்டின், a primary key for an entity is, அதுதான் வந்து செகண்ட் கொஸ்டின். ஸோ இப்போ இந்த பிரைமரி கீ அப்படிங்கிறது என்ன, என்டைட்டிங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பர்டிகுலர் கான்செப்ட் தெரியணும் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் வீடியோவை நீங்க போய் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கங்க. ஸோ என்டைட்டி அப்படிங்கிறது இட்ஸ் அ ரியல் வேர்ல்டு திங். ஒரு பர்சனா இருக்கலாம், ஒரு ஏதோ சம் ரியல் வேர்ல்டு திங்கை தான் நம்ம என்டைட்டின்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த என்டைட்டியோடைய பிரைமரி கீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு டேபிள் இருக்கு. ஸோ அந்த டேபிள்ல நம்ம என்ன பண்றோம், காலம்ஸ் யூஸ் பண்றோம் அண்ட் அந்த காலம்ஸை நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினதுக்கு அப்புறமா அந்த டேபிளுக்கு நம்ம என்ன பண்றோம், ரோஸ் வந்து கொடுப்போம். ரோஸ்னா என்ன, ஒரு பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம சப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கிற ஒரு டேபிள்ல வந்து ஒரு பர்டிகுலர் ரோவை வந்து நம்ம யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பிரைமரி கீயை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான டீடைல் இருக்கு. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கான டீடைல்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 3 ஆட்ரிபியூட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. தட் இஸ் ஸ்டூடெண்டோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கு, நேம் இருக்கு அண்ட் ஸ்டூடெண்டோட ஏஜ் இருக்கு. இப்ப இது 3 எடுத்துக்கிறப்போ நம்ம எதை பிரைமரி கீயா ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டூடெண்டோட
ரெஜிஸ்டர் நம்பரை தான். ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன்று தான் இருக்க முடியும். மோர் தென் ஒன் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்டர் நம்பர், சேம் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டும், இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 50 பேருக்கும் தனித்தனியான ஐடி தான் இருக்கும். ஆனா நேம் வந்து அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரே மாதிரியான பேர் இருக்கலாம். அதே மாதிரி மோரார்லஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரே ஏஜ்ல இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மூணுலையும் ஸ்டூடெண்டோட ரெஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்டோட நேம் அண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கான ஏஜ் இதை கம்பேர் பண்றப்போ கண்டிப்பா பிரைமரி கீயா நம்ம எதை செட் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டூடெண்டோட ரெஜிஸ்டர் நம்பரை தான். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னா, ஒரு ரோவை வந்து நம்ம யூனிக்கா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஒரு ரெக்கார்டை தேடணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர் இருந்தா போதும், நம்ம ஈஸியா அந்த ரெக்கார்டை தேடிடலாம். ஏன்னா ரெஜிஸ்டர் நம்பர் தான் எப்படி இருக்காதுன்னா யாருக்குமே இருக்காது. யாருக்கு தேடுறோமோ அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு மாத்திரம்தான் செப்பரேட் ஐடி வந்து இருக்க முடியும். அது ரிப்பீட் ஆகாது. so that uniquely identifies the row. அதுதான் வந்து நம்ம இங்க என்ன சொல்றோம், பிரைமரி கீன்னு சொல்றோம். அப்ப இங்க 4 ஆப்ஷன் இருக்கு. பிரைமரி கீ வந்து for an entity is ஆப்ஷன் ஏ வந்து கேண்டிடேட் கீயா, இல்ல கேண்டிடேட் கீ அது ஒரு செப்பரேட் கீ, அப்ப அது பிரைமரி கீ கிடையாது. எனி ஆட்ரிபியூட்டா அப்படின்னு இருக்கு, அதுவும் இல்ல. a unique attribute அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ பிரைமரி கீங்கிறது என்னன்னா அது வந்து யூனிக் ஆட்ரிபியூட். சூப்பர் கீயா அப்படின்னா இல்ல, அதுவும் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கீ. ஸோ அப்ப பிரைமரி கீ, கேண்டிடேட் கீ, சூப்பர் கீ எல்லாமே வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கீ. ஆனா நம்ம இங்க ஆன்சர் என்ன, பிரைமரி கீனா என்ன அப்படின்னு கேக்குறப்போ அதுக்கான ப்ராப்பர்ட்டி வந்து அது யூனிக்லி ஐடென்டிஃபை த ரோ, யூனிக்லி ஐடென்டிஃபைஸ் ரோஸ். அதனால நம்ம இங்க என்ன சொல்லலாம், அது வந்து யூனிக் ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது தான் பிரைமரி கீ. இப்ப நம்ம சொன்ன எக்ஸாம்பிள்ல ரெஜிஸ்டர் நம்பர், நேம் அண்ட் ஏஜ், இதுல வந்து ரெஜிஸ்டர் நம்பர் தான் வந்து யூனிக் ஆட்ரிபியூட், அதுல தான் ரிடண்டன்சி இருக்காது. ஸோ பிரைமரி கீ ஃபார் an entity is the option C, a unique attribute. Third question, a super key for an entity consists of அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே வந்து பிரைமரி கீ, சூப்பர் கீ, கேண்டிடேட் கீ இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கூட நம்ம பார்த்தோம். 2-3 ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த கொஸ்டின் இந்த கீ வந்து வந்திருந்தது. ஸோ அப்போ சூப்பர் கீ அப்படிங்கிறது என்ன, அது ஒரு டைப் ஆஃப் கீ. பட் இந்த கீ அப்படின்றது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோட ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அப்படி கீங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 1000 and thousands ஆஃப் ரெக்கார்ட்ஸ் யூஸ் பண்றப்போ ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை நம்ம சர்ச் பண்றப்போ நமக்கு ஒரு ஏதாவது ஒரு மினிமம் கீ இருந்தாதான் அந்த ரெக்கார்டை போய் நம்ம ஈஸியா சர்ச் பண்ண முடியும். ஸோ அப்ப கீ அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வந்து யூனிக்லி ஒரு ரோவை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு டேபிள்ல ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை வந்து நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா கீ அப்படிங்கிறது தேவை. ஸோ இப்போ இந்த கீல வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீ இருக்கு. பிரைமரி கீ அண்ட் கேண்டிடேட் கீ, சூப்பர் கீ, ஃபாரின் கீ, இந்த மாதிரி நிறைய கீ இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பிரைமரி கீனா என்னங்கிறத பார்த்தோம். இப்போ சூப்பர் கீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாக்குறப்போ மல்டிபிள் ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஒரு டேபிள்ல மேக்சிமம் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஒரு ரோவை வந்து யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றது. இப்ப நம்ம ப்ரீவியஸ் கேஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஸ்டூடெண்டோட நேம் அண்ட் ஸ்டூடெண்டோட ஏஜ், இது 3 தான் பார்த்தோம். இதுல வந்து ஒரே ஒரு கீ தான் வந்து யூனிக்லி ஐடென்டிஃபையா இருந்தது, அது வந்து நம்ம பிரைமரி கீன்னு சொன்னோம். பட் இப்ப சூப்பர் கீன்னு எடுத்துக்கிறப்போ இந்த ஒரு கீயையும் நம்ம சூப்பர் கீயா யூஸ் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் வேற என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்க முடியும் அப்படிங்கறதையும் நம்ம சேர்த்து எடுத்து ஒரு மல்டிபிள் ஆட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ரெக்கார்டை நம்ம யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணினோம் அப்படின்னா அதுக்கு பேரு சூப்பர் கீ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சன் எடுத்தோம்னா நம்மள்ட்ட ஆதார் கார்டு இருக்கும், தென் பேன் கார்டு இருக்கும், ஓட்டர் ஐடி இருக்கும், டிஃப்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கு. பட் நான் வந்து இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருக்கிறப்போ எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறப்போ நான் வந்து
ஈவன் ஆதார் ஐடி மாத்திரம் வச்சு கூட டெவலப் பண்ண முடியும். சம்டைம்ஸ் ஐ கேன் யூஸ் இது தட் இஸ் வேற ஏதாவது பேன் கார்டை வச்சு பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்க முடியும் அப்படின்னா இப்போ இதுலயே நம்ம 3 சொல்லிட்டோம். ஆதார் ஐடி, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி. இது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை நம்ம ஐடென்டிஃபை ஈஸியா பண்றதுக்கான ஒரு கீ தான். அப்ப இந்த மாதிரி எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்க முடியுமோ மேக்சிமம் அதை தான் நம்ம வந்து சூப்பர் கீன்னு சொல்றோம். அப்ப இங்க கொஸ்டின் வந்து a super key for an entity consists of one attribute only. ஒன்னே ஒன்னு தான் இருக்கணுமா? அட்லீஸ்ட் 2 attributes. மினிமம் ரெண்டாவது இருக்கணுமா? அட்மோஸ்ட் 2 attributes. மேக்ஸிமம் 2 தான் இருக்கணுமா? இல்ல ஆப்ஷன் டி 1 or more attributes இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா ஆன்சர் வந்து 1 or more attributes. ஏன்னா இதை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஒரு டேபிள் டிசைன் பண்றப்போ எத்தனை ரிடண்டன்சியே வராத காலம் வந்து எவ்வளோ வேணா இருக்கலாம். நம்ம அதை லிமிட் பண்ண முடியாது. அதே மாதிரி அது ஒன்னே ஒன்று கூட இருக்கலாம். மேக்சிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், மோர் தென் 1 எவ்வளோ இருக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 1 or more attributes. A super key for an entity consists of option D 1 or more attributes. So fourth question, an entity instance is a single occurrence of an dash. So இப்ப entity instance அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப for example நம்ம வந்து ஒரு entity type அப்படிங்கிறத என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ ஏதோ அந்த பர்சன் அப்படிங்கிற டேபிள்குள்ள ஏஜ், நேம், குவாலிஃபிகேஷன், அட்ரஸ் இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அப்போ இது வந்து என்டைட்டி டைப். என்டைட்டி டைப்புங்கிறது ஹெட்டிங் ஆர் ஸ்கீமா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த என்டைட்டி டைப்ல வந்து நான் என்ன பண்றேன்னா, இப்போ அந்த பர்சனோட ஏஜ் சம்திங் 20, தென் நேம் ஏதோ சம் நேம் கொடுக்குறேன், தென் அவங்க குவாலிஃபிகேஷன் சம்திங் பிடெக், தென் அட்ரஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூவை வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்ல நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு பேரு என்டைட்டி இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு பேரு. ஸோ என்டைட்டி இன்ஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு சிங்கிள் அக்கரன்ஸ் தான். எப்போ இந்த சிங்கிள் அக்கரன்ஸ் வரும் அப்படின்னா நம்ம என்டைட்டிக்கான நம்ம வேல்யூவை வந்து கொடுக்குறப்போ. ஸோ அப்போ என்டைட்டி டைப் தான் வந்து என்டைட்டி டைப் வந்து ஹெட்டிங். அந்த ஹெட்டிங்ல வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பர்சனோட ஏஜ், நேம், குவாலிஃபிகேஷன், அட்ரஸ் இதெல்லாம் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், ஹெட்டிங். திஸ் இஸ் என்டைட்டி டைப். அந்த ஹெட்டிங் தான் என்டைட்டி டைப். பட் அந்த என்டைட்டி டைப்ல வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்ல வந்து நம்ம கொடுக்குற அந்த வேல்யூ வந்து நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி அதுக்கான ஏஜ் அப்படின்னா 20, தென் ஒரு நேம், தென் குவாலிஃபிகேஷன், தென் அட்ரஸ், இந்த மாதிரி வேல்யூஸ் சப்ளை பண்றோம் இல்லையா, அது வந்து என்டைட்டி இன்ஸ்டன்ஸ். ஸோ அப்போ இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, an entity instance அப்படிங்கிறது is a single occurrence of an dash. எதோட சிங்கிள் அக்கரன்ஸ் அப்படின்னா என்டைட்டி டைப்போட சிங்கிள் அக்கரன்ஸ், அதுதான் வந்து என்டைட்டி இன்ஸ்டன்ஸ். என்டைட்டி டைப்ல தான் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், என்டைட்டி இன்ஸ்டன்ஸை நம்ம கொடுப்போம். ஸோ தி ஆன்சர் இஸ் ஏ என்டைட்டி டைப். இப்போ பி வந்து ரிலேஷன்ஷிப் டைப், சி வந்து என்டைட்டி அண்ட் ரிலேஷன்ஷிப் டைப், தென் டி வந்து நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இல்ல. ஸோ தி ஆன்சர் இஸ் ஏ என்டைட்டி டைப். என்டைட்டி டைப்ல தான் நம்ம என்டைட்டி இன்ஸ்டன்ஸை ஒரு பர்டிகுலர் சிங்கிள் அக்கரன்ஸ்ல கொடுப்போம். ஸோ தி ஆன்சர் இஸ் என்டைட்டி டைப். Next question, a transaction can include following basic database access operations. இந்த transaction அப்படிங்கிறது it's an important concept in DBMS and இந்த transactionல முக்கியமான 2 operations என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து read operation and இன்னொன்று வந்து write operation. ஸோ read operation என்ன பண்ணும்னா டேட்டாபேஸோட அந்த டேட்டா வேல்யூவை வந்து நமக்கு ரீட் பண்ண நமக்கு கொடுக்கும். தட் இஸ் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இந்த ரீட் ஆப்ரேஷன் வந்து இது ஒரு சேஃப் ஆப்ரேஷன் சொல்லலாம்.
இது வந்து இந்த ரீட் ஆப்ரேஷன் நம்ம பண்றப்போ டேட்டாபேஸ் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே அப்டேட் ஆகாது. இது வந்து ஜென்ரலா என்ன வேல்யூ இருக்குங்கிறத நம்ம ரீட் பண்ணிக்கலாம், தட் இஸ் நம்ம பார்த்துக்கலாம். அதுதான் வந்து ரீட் ஆப்ரேஷன். ஸோ இட் இஸ் வெரி சேஃப் ஆப்ரேஷன் அண்ட் இது வந்து எந்த அப்டேஷன்ஸும் பண்ணாது, இன்ஃபர்மேஷனை எந்த அப்டேஷனும் பண்ணாது. அதே ரைட் ஆப்ரேஷன் வந்து என்னன்னா டேட்டாபேஸ்ல போயிட்டு இது வந்து சேஞ்சஸ் பண்ணும். இது போய் ஏதாவது நம்ம புதுசா வேல்யூஸை போயிட்டு அதில் அப்டேட் பண்ணும். அண்டு வந்து இது வந்து நம்ம இதை ரைட் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அதை நம்ம சேவ் பண்ணணும். இதுதான் வந்து ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். பட் பேசிக்கா நம்ம வந்து டேட்டா பேஸை ஒன்று ரீட் பண்ணுவோம், இல்லைன்னா டேட்டா பேஸ்ல போயிட்டு அப்டேட் பண்ணுவோம் யூசிங் ரைட் ஆப்ரேஷன். ஸோ ரீட் அண்ட் ரைட் தான் வந்து இதோட மெயின் ஆப்ரேஷன்ஸ். ஸோ டிரான்சாக்ஷன்ங்கிறது இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் கான்செப்ட்ல தான் வந்து நமக்கு இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கான்செப்ட் இருக்கு. அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து யூஜிசி நெட்ல எல்லாம் வரும். அண்ட் அதனுடைய ரிலேட்டடா வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த கொஷின் தான் இருக்கு. எ டிரான்சாக்ஷன் கேன் இன்க்ளூட் த ஃபாலோயிங் பேசிக் டேட்டாபேஸ் ஆக்சஸ் ஆப்ரேஷன்ஸ் என்னென்னு பார்த்தா read of item X, read of item X, write of item X. இது ரெண்டும் and both A and B and none of these are. So automatic option C தான் வந்து கரெக்ட் ஆன்சர். போத் A and B இதுதான் வந்து read and write தான் இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன்ஸ் ஒரு டிரான்சாக்ஷன்ல. ஸோ இந்த 5 கொஷின்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனில் இருக்கிற ஆலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு நான் கொடுக்குற எல்லா வீடியோஸும் இம்மிடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு என்னென்ன வேற என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாலும் நம்ம அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ RDBMSக்கான ரிவிஷன் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம 1 by 1 பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.